வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேலி இன்டர்மீடியேட்டில் குரூப்பிங் த கம்பெனிஸ். ஸோ குரூப்பிங் த கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 280 எடுத்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது டேலியை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பார்ட் பண்ணுவீங்க. ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு, இன்னொன்று வந்து அதை ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சாப்டர் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம என்ட்ரி போட்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்மீடியேட்டில் நிறைய டைப் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து என்ட்ரிஸும் போடுற மாதிரி இருக்கும், ரிப்போர்ட்டிங் லைனில் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த இன்டர்மீடியேட்டோட சாப்டர்ஸ். ஸோ இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு கெட் த கன்சாலிடேட் ரிப்போர்ட் ஆஃப் வேரியஸ் கம்பெனிஸ் இன் த சேம் குரூப். இப்போ பாருங்கள், இப்போது கிஷோர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அப்புறம் அசோக் அண்ட்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, 2 கம்பெனி வந்திருக்கு. இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்னெட் அண்ட்கோன்னு ஒரு கம்பெனி வந்து நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஒரே கம்பெனியாக வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மினிமம் ஒரு 1 or 2 கம்பெனிஸோ இல்லை 3 கம்பெனிஸோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை எடுத்துங்க. இது எந்த இடத்துல அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷவாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, பாடியில் ஒரு பிரான்ச் இருக்குது, டி நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது. அப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பிரான்ச்சஸ் தனியாக வச்சுருக்காங்களோ அவங்களே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. என்ன கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் கம்பெனிக்கும் அங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கும் இங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, எவ்வளோ அமௌண்ட் வந்து சேல் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து அசெட் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டிஸில் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த குரூப்பிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேலி ஓப்பன் பண்ணிவிடுங்க. டேலி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் கம்பெனி எடுத்துங்க. ஸோ இங்கே கம்பெனியை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து முதல்ல செலக்ட் பண்ணணும். எந்தெந்த கம்பெனி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ண போகிறீங்க. நான் ஜஸ்ட்டு கம்பேரிசனுக்காக இதை பண்ணலை, முதல்ல கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு என்ன கம்பெனிஸ்னால் சூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய என்ட்ரிஸ் போட்டிருக்க மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வியூ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா கஷ்டம். ஈவன் ஃபவுண்டேஷன் கம்பெனிஸ் கூட ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்க ப்ராக்டிஸு, மெயின் கம்பெனி, அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்க லெட்ஜஸ், அந்த 3 கம்பெனி 4 கம்பெனி ஒன்றா கம்பைன் பண்ணி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், செக் பிரிண்டிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் F1 செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் ஆஃப் டேட்டாவை சூஸ் பண்ணுறேன். திரும்பியும் F1 சூஸ் பண்ணுறேன். திரும்பியும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் மறுபடியும் பார்த்தீங்கன்னா F1 கொடுக்குறேன், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 4 கம்பெனி இப்போ நான் செலெக்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 2 கம்பெனி மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் கிளாஸ்க்காக நான் 3 கம்பெனி எடுத்துக்கிறேன். ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸு, இம்போர்ட் ஆஃப் டேட்டா, செக் பிரிண்டிங். முதல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா குரூப்பிங் கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறது. நான் இம்போர்ட் ஆஃப் டேட்டாவில் வந்து எதுவும் வவுச்சர் இல்லைன்றதுனால அதை நான் வந்து ஷட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆஃப் டேட்டா மட்டும் எடுத்துடுறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு வவுச்சரும் இல்லை பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் எதுவும் கம்பேர் பண்ண முடியாது, அதனால் வந்து அதை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஸோ இம்போர்ட் ஆஃப் டேட்டாவை நான் ஷட் பண்ணுறேன், டெலீட் பண்ணல, ஷட் பண்ணுறேன். ஆல்ட் F1 கொடுத்து ஷட் பண்ணிட்டேன். இப்போ கம்பெனி க்ரியேஷனுக்குள்ளே போங்க. கம்பெனி க்ரியேஷன் ஃபஸ்ட்டில் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ளஸ் F3 இது இருக்குங்களா, இதை சூஸ் பண்ணுங்கள், இல்லை ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வரும். அதில் செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, கிரியேட் குரூப் கம்பெனின்னு வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரே ஒரு கம்பெனி தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ட் F1ல் சேல்ஸும் பண்ணிட்டேன், ப்ளஸ் வந்து பர்ச்சேஸும் ஷட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ட் F3குள்ளே போய் பாருங்கள், கிரியேட் குரூப் கம்பெனி ஆக்டிவேட்டே ஆகாது. என்ன ரீசன், மினிமம் 2 கம்பெனியாவது இருக்கணும், இருந்தால் தான் அந்த கிரியேட் குரூப்பாக கம்பெனி பண்ண முடியும். சிங்கிள் கம்பெனியை வச்சு குரூப் கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. ஸோ கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி 3 கம்பெனி இருந்தால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ கிரியேட் குரூப் கம்பெனி ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். நேம் கேட்குது. நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெக்னெட் அப்படின்னு சொல்லி போடுறேன், குரூப்புன்னு போடுறேன். உங்கள் கிளாஸ் தெரியறதுக்காக டெக்னெட் குரூப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பேர் போட்டு குரூப்புன்னு போட்டுருங்க. மெயிலிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோ இல்லை வந்து அந்த கம்பெனியில் யார் இம்பார்ட்டன்ட் பர்சனோ அவங்க நேம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ 26/15 காமராஜர் சாலை. இது வந்து எல்லா குரூப்பும் கம்பைன் பண்ணி வருது, ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் எல்லா கம்பெனிஸும் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்காக கம்பைன் பண்ணி வருது. ஆர்வி நகர், கொடுங்கையூர், சென்னை 118. ஓகேங்களா? ஸோ இப்போ இமெயில் இருந்தால் இமெயில் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் என்டர் பண்ணுங்கள்.
என்ட்ரு பண்ணால் நம்ம எந்த கம்பெனிஸ் ஓப்பனில் வச்சுருக்கோமோ அது மட்டும் தான் லிஸ்ட்டில் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் 3 கம்பெனி செலக்ட் பண்ணாமல் ஒரு கம்பெனி மட்டும் 2 கம்பெனி மட்டும் சூஸ் பண்ணால் 2 மட்டும் தான் காமிக்கும். 5 கம்பெனி ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா 5 கம்பெனி காமிக்கும். அது நம்ம 5 கம்பெனியில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் 5 கம்பெனி நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டீங்க தெரியாமல் அப்படின்னா 5மே இங்கே வந்துருச்சு சார், என்ன சார் பண்ணணும், வெளியில் வந்துட்டு போகணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு எந்த 3 கம்பெனி தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் மேனேஜர் சூஸ் பண்ணுறேன். மறுபடியும் சேல்ஸு கொடுத்தோடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடில் வந்துடும். மறுபடியும் செக் பிரிண்டிங், இந்த 3த்தையும் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி முடித்தோடனே எண்ட் ஆஃப் லிஸ்ட்னு அதுவே வந்திருக்கு. என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டைரக்டரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் போட்டு குரூப்புன்னு போட்டுருங்க. மெயிலிங் நேமு, அட்ரஸ்ஸு, இமெயில் இருந்தால் இமெயில் கொடுங்க, அப்புறம் மெம்பர்ஸ் கொடுங்க. கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்கும். எஸ். ஸோ கொடுத்து முடித்தோடனே பாருங்கள் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று டெக்னிக் குரூப்புன்னு ஒரு ஹெட்டிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பிரிண்டிங், பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி 3மே காமிக்கும். இது செப்பரேட்டாக இருக்குது. நம்ம குரூப்பை க்ரியேட் பண்ணி முடித்ததுனால அந்த குரூப் கீழே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுருக்கும். இது தெரியறதுக்காக இது. இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் கார்னர் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண கம்பெனி. ஆனால் இந்த கம்பெனியில் பாருங்கள் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், செக் பிரிண்டிங் சொல்லி 2 வாட்டி காமிக்கும். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த டெக்னிக் குரூப்புன்றது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனி. மேலே இங்கே டெக்னிக் குரூப்புன்னு க்ரியேட்டும் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ அது கீழே தான் உங்களுக்கு 3 கம்பெனியை காமிக்குது, பர்ச்சேஸு, சேல்ஸு, செக், அவ்வளோதான். இப்போ எப்படி சார் இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? க்ரியேட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ தட் இஸ் கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுங்க. ஸோ கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிலாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ எங்கே சார் போய் செக் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட்குள்ளே போகும். பேலன்ஸ் ஷீட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வழக்கமாக டெக்னிக் குரூப்புன்னு சொல்லி போட்டு சம் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, லோன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக காமிக்குது. இதில் எனக்கு வந்து நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறதே என்ன அப்படின்னு சொன்னால் நான் என்னோடய கம்பெனிஸை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்கள். டெக்னிக் குரூப் கம்பெனிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சைடில் இந்த நியூ காலம், ஆல்ட்ரு காலம், டெலிட் காலம், ஆட்டோ காலம்லாம் புதுசாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நியூ காலம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுவே காமிக்குது, டெக்னிக் குரூப்புன்னு காமிக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரம் பிளாங்க் பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்கு, எண்டுன்னு காமிக்குது, டிஃபால்ட் காமிக்குது. இதில் ஒன்று நோட் பண்ணுங்கள், குரூப் கம்பெனியாக இருந்ததுன்னா நான் இப்போ நம்ம டெக்னிக் குரூப்புன்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டெக்னிக் குரூப் கம்பெனி தெரியுதுன்னு ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சுது. ஆனால் வேறு யாருன்னா பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக குரூப்புன்னு போடாமல் டெக்னிக் மட்டும் போட்டாங்கன்னா தெரியாது அது குரூப் கம்பெனியா சிங்கிள் கம்பெனியான்னு தெரியாது. அதுக்கு டேலியில் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம். எந்த கம்பெனிக்கு நேராக ஸ்டார் போட்டிருக்கோ தட் இண்டிகேட்ஸ் குரூப் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். எந்த கம்பெனிக்கு நேராக ஸ்டாருன்னு போட்டிருக்கோ அது கண்டிப்பாக என்னது குரூப் கம்பெனியாக தான் இருக்கும். இங்கே காமிக்குதுங்களா? சரி, இப்போ நம்ம டெக்னிக்கோட குரூப்புக்குள்ளே தான் வந்திருக்கோம். நல்லா கவனிச்சிங்க, டெக்னிக் குரூப்புக்குள்ளே தான் வந்திருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான தனித்தனி கம்பெனியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செக் பிரிண்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்குள்ளே வாங்க. பேலன்ஸ் ஷீட்குள்ளே நியூ காலம்குள்ளே போங்க. இப்போ நம்ம இருக்கிற கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எதுனா டெக்னிக் குரூப்போட பேலன்ஸ் ஷீட். நான் வச்சுங்க, டெக்னிக் குரூப்போட பேலன்ஸ் ஷீட் 3த்தையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட். நான் என்ன பண்ணுறேன், நியூ காலம்குள்ளே போகிறேன், செக் பிரிண்டிங் சூஸ் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன், மறுபடியும் என்டர். மறுபடியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேட் கேட்குது, எண்ட் ஆஃப் இது கேட்குது. ஸோ அதே டேட்டே கொடுத்துங்க, நெக்ஸ்ட் இயர் 1/4 கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இது வந்துடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 31/3 கொடுக்கலாம், இல்லைனா 1/4/2007 கொடுங்க. அதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு டிஃபால்ட்டான்னு கேட்குது, என்னென்ன வேல்யூவேஷன் மெத்தட்னு கேட்குது, டிஃபால்ட்டுன்னு நான் கொடுக்குறேன், என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி முடிச்சோடனே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டெக்னிக் குரூப் ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. பக்கத்தில் செக் பிரிண்டிங். செக் பிரிண்டிங்கில் ஏன் எதுவுமே காமிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் எதுவும் என்ட்ரி போட்டிருக்க மாட்டோம். ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், செக்கு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருப்போம், அதனால தான் வரல. அதனால் நீங்கள் மெயினாக என்னென்ன கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கீங்களோ நிறைய என்ட்ரிஸ் போட்டிருக்க கம்பெனியை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பிங் கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நியூ காலம்குள்ளேயே போங்க. பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள், சேம் கொடுத்துட்டு 1/4/2007 கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்தோடனே பாருங்கள் அது வந்திருக்குங்களா, தெரியுதுங்களா? சரி, திரும்பியும் நியூ காலம்குள்ளே போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே போகிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸு அண்ட் தென் இப்போ செக் பிரிண்டிங்கு, பர்ச்சேஸு, இப்போ சேல்ஸ்குள்ளே போகிறேன். சேல்ஸ்குள்ளே போய்ட்டு சேம் அதே மாதிரி டேட் போட்டுக்கிறேன். டேட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2007 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெக்னிக் குரூப்பு, செகண்டு செக் பிரிண்டிங்கு, தேர்டு பர்ச்சேஸு, ஃபோர்த்து சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் குரூப்பிங்கோட யூசஸ்.
அப்போது ஒரே டைமில் எல்லா பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கலாம். இதை எனக்கு காமிக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து அசட் லயபிலிட்டிஸ்ன்னு வராது, சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு வரும். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு அப்படின்றது கரண்ட் அசட் இருக்கும். அசட்டில் வந்து பார்த்துட்டு லயபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், லோன்ஸ் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், டெக்னிக் குரூப்பில் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டில் 2,80,000, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸில் 4 lakh. தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? அப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 4, இங்கெல்லாம் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு 6,80,000 வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2,80,000, இங்கே 4 lakh. சேம் அதே தான் இங்கேயும் காமிக்குது. அப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து நிறைய என்ட்ரிஸ் போட்டிருக்க மாதிரி கம்பெனி எடுத்திங்கன்னா இங்கே நிறைய என்ட்ரிஸ் காமிக்கும். நீங்கள் செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபவுண்டேஷன் கம்பெனிஸ் எடுத்து போட்டு பாருங்கள். உங்களோட கம்பெனி அப்புறம் உங்கள் ப்ராக்டிஸ் கம்பெனிலாம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நியூ காலம் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஆல்ட்ரு காலம். ஆல்ட்ரு காலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுங்கள். சேம், இப்போ எனக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ட்ரு காலத்தில் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன்னா ஒரு காலம் நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதில் ஏதாவது மாற்ற போகிறோம், டேட் எதனா மாற்றி பார்க்க போகிறோம், இல்லை வேறு எதனா ஆப்ஷன் மாற்ற போகிறோன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட்ரு காலம் போய் பண்ணலாம். நான் தப்பாக கொடுத்துட்டேன் சார் டேட் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஆல்ட்ரு காலம் கொடுத்து பண்ணலாம். சரி, இப்போ இங்கே இருக்கிற கம்பெனிஸ்லேயே வந்து எந்த கம்பெனிஸ் வந்து யூஸே இல்லாமல் இருக்குன்னா செக் பிரிண்டிங் தான் யூஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த காலத்தில் எங்கேயாவது போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன போட்டிருக்கு, டெலிட் காலம் போட்டிருக்கோம். டெலிட் காலம் சூஸ் பண்ணுங்கள். கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த காலம் டெலிட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்போ 3 கம்பெனி மட்டும் தான் காமிக்கும். டெக்னிக் குரூப்பு, மெயின் குரூப்பு, அதில் பர்ச்சேஸும் சேல்ஸும் மிங்கிள் ஆகி ஆட் ஆகிருக்கு. அதுதான் டெக்னிக் குரூப்பில் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது என்ன சொல்லுவாங்கன்னா டெலிட் காலம் சொல்லுவாங்க. ஆல்ட்ரு காலம்னா எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், டேட் வைஸாக எதனா மாற்றணுன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஆட்டோ காலம்னு போட்டிருக்கு. ஆட்டோ காலம் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆட்டோ காலம் சூஸ் பண்ணதுக்கு பிஃபோராக எந்த இதில் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்லையா, டெக்னிக் குரூப்லையா, எதில் வேணுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ காலம் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 week மந்த்து, கம்பெனி, டெய்லி, ஃபார்ட்நைட்லி, ஆஃப் இயர்லி, மந்த்லி நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் மந்த்லி மட்டும் சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே மேலே டாப்பில் பாருங்கள், ஏப்ரல் எண்டு, மே எண்டு, ஜூன் எண்டு, ஜூலை எண்டு, ஆகஸ்ட் எண்டு, செப்டம்பர் எண்டு, இதுக்கப்புறம் 7 மோர்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி லைனாக வந்துட்டே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாதமும் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆட்டோ காலம். டெய்லி கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். டெய்லி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா அப்போ உங்களுக்கு டெய்லி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாக வரும். அப்போ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரோஸ் யூஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அதில் இருக்க காலம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே எதுவுமே இல்லை, லாஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஏப்ரலில் மட்டும்தான் இருக்கிறதுனால ஏப்ரல் மட்டும் காமிக்குது. இது 29th ஏப்ரல் காமிக்குது, 30th ஏப்ரல் காமிக்குது. பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபவுண்டேஷன் கம்பெனி எடுத்து பண்ணுங்கள். அது பெஸ்ட்டாக, அது ஈஸியாக இருக்கும், வியூ புரியும் கிளியராக. ஸோ அந்த மாதிரி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது எங்கே இருக்குன்னா ஆட்டோ காலம்குள்ளே போங்க. அதில் 4 week மந்த்து, கம்பெனி, டெய்லி, ஃபார்ட்நைட்லி, ஆஃப் இயர்லி. அது நீங்கள் ஆஃப் இயர்லி கொடுத்து என்ட்ரு பண்ணால் 2 அட்ரஸ் ஆஃப் இயர்லி மட்டும் காமிக்கும். இந்த மாதிரி பிரித்து காமிக்கும். நீங்கள் வந்து நியூ காலம் கொடுத்துட்டு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இல்லைனா வழக்கமாக நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன காமிக்கும், அந்த அசட்டு லயபிலிட்டிஸ் மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் நியூ காலம் போயிட்டு அதுக்கப்புறம் வேணுனா தான் இங்கே பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெலிட் காலம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இதை செலக்ட் பண்ணுறீங்க, டெலிட் காலம் கொடுத்துட்டீங்க பாருங்கள், நீங்கள் வழக்கமாக பார்க்குற மாதிரி உங்களோட லயபிலிட்டிஸ், உங்களோட அசட்ஸ் மட்டும் காமிக்கும். தெரியுதுங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங் கம்பெனிஸோட யூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ட்ரோல் கியூ கொடுத்து வெளியில் வந்துடுங்க. இப்போ F1 கொடுங்க. F1 கொடுத்தீங்கன்னா என்ன காமிக்கும்னா டெக்னிக் குரூப்னு காமிக்குதுங்களா, அதுவே குரூப் கம்பெனின்னு சொல்லி காமிக்கலாம். நீங்கள் வேறு எங்கன்னா வியூவில் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு மேலே ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். அந்த ஸ்டார் என்ன மீன் பண்ணுதுன்னா இட் வில் டினோட் குரூப்பிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரி சார், அப்போ குரூப்பிங் கம்பெனிஸில் இதெல்லாம் வேண்டாமா சார், தாராளமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெக்னிக் குரூப்பில் அந்த ஸ்டார் காமிக்குதுங்களா. இப்போ செக் பிரிண்டிங் வேண்டாம், திரும்பியும் ஆல்ட் F1, சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் வேண்டாம், திரும்பியும் ஆல்ட் F1, பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் வேண்டாம். அப்போ இந்த ஒன்று தான் காமிக்குது. மேலே ஹெட்டிங் வந்து டெக்னிக் குரூப் காமிக்குது, கீழே அது கீழே பிரிச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து குரூப்பிங் கம்பெனிஸோட யூசஸ். இது நீங்களே என்ன பண்ணுங்கள், ஃபவுண்டேஷன் கம்பெனிஸோட 2-3 கம்பெனி எடுத்து சூஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.